எனது தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக நாம் ஒவ்வொரு மனுஷர்களும் எங்கெல்லாமோ போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானும் ஒரு காலகட்டத்தில் எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், யார் என்ன ஊழியத்தில் தாங்கி நடத்தி கொண்டு போவாங்க என்னெல்லாம் கண்ணீரோட சுற்றி இருந்த நாட்கள் உண்டு. எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசை ஊழியம் செய்யணும் நீ. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற எனக்கு யார் வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி தான் நான் வாழ்ந்த காலகட்டம். இன்றைக்கு அவ்விதமாக நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க. ஒரு நாளில் என்னுடைய சாட்சி குறித்து நான் டிவியில் நான் கொண்டு வரலாம் நினச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஆமீன். என்னுடைய சாட்சியை நீங்கள் வர்ற நாட்களை தொடர்ச்சியாக கேட்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். நான் அதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆமீன், அல்லேலூயா. என்னுடைய சாட்சி கர்த்தர் சித்தமானால் பல குடும்பங்களில் இந்த தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்னுடைய சாட்சி, என் குடும்பத்துடைய சாட்சி அது ஒரு மகிமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் குறிப்பிட்ட காலத்துக்குரிய சாட்சி பல்லை அதனுடைய ஊழியத்தில் புக் மூலமாக வெளியிட்டு இருக்கிறேன். நான் எதையுமே நான் வெளியே உங்கள் டிவியில் காட்டுறது கிடையாது. எங்கள் சபையில் அநேக புக்கெல்லாம் வெளி போட்டு இருக்கிறோம். எல்லாமே இலவசமாக தான் கொடுப்போம். சாட்சி பல் என்று வெளியிட்டு இருக்கிறோம், இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தஞ்சியும் புத்தகம் வெளியிட்டு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இயேசு அமேன் சோத்திரபலி அமேங்கிற புத்தகத்தை அடித்து இலவசமாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். வாக்குதத்த ஜெவாரிக்க புத்தகம் அடித்து இலவசமாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். துதி ஆராதனை புத்தகம் என்று சொல்லி நாங்கள் அடித்து நாங்கள் இலவசமாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி 5 விதமான புஸ்தக ஊழியம் எங்கள் ஜெப வீட்டிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமீன். எங்களுடைய ஊழியத்தில் உள்ள சாட்சி மலெல்லாம் மகிமையாக வாசித்து இருக்கிறது. பெரிய ஊழியக்காரர்களே அதை மேன்மை பாராட்டுகிறதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உண்மையிலே கர்த்தர் நேசிக்கிறவங்கெல்லாம் பாராட்டல் தெரிவிப்பாங்க. பொறாமையான எண்ணம் மேன்மையாகும் அப்படிங்கிற நினைக்கிறவங்கெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் பாராட்டுறவங்க ஒரு மனுஷனை உருவாக்குறாங்க, பட்டத்தட்டுறவங்க ஒரு மனுஷனை பாய்க்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுக்காக பெருமைப்படுத்துவது வேறு, பெருமைக்குள்ள பேசுவது வேறு. இதுக்காக நிறைய காரியங்கள், நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் வரும்போது சிலரை உயர்த்தி விடுவதற்கு சில மேன்மை பாராட்டு நலமாக இருக்கும். குறிப்பாக நான் அதை பற்றி சொல்லுவேன்னா, ஒரு ஊழியத்தை நடத்த போகும்போது நீங்கள் ஊழியத்தை பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மகிமையாக இருப்பீங்கன்னு உழுது கிடக்கிற ஊழியக்காரர்கிட்ட விசுவாச வார்த்தையை சொல்லும்போது அவர் எழுப்பி பிரகாசிப்பதற்கு அந்த விசுவாச வார்த்தை அவங்களை எழுப்பிச்சுன்னா அவங்க எழும்பிடுவாங்க. அதுதான் விசுவாசியுடைய தன்மை. அதான் சொன்னார், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சரி, போகட்டும். அப்போ இத்தனை சாட்சிகளை நாங்கள் வெளியிட்டாலும் இந்த சாட்சிகளை நான் கேட்டு ரசிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வர்றதுனால என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லுவேன். அப்போது கடைசியில் பார்த்து இயேசு வாழ்கிறார், ஊழியத்தை வருகிறதெல்லாம் சுய ஆலோசனை கிடையாது, கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் ஒரு ஆலோசனை என் வாயிட்டு வரக்கூடாதுங்கிறது எனக்கும்
கர்த்தருடைய ஒப்பந்தம். அவ்விதமாக தான் வசனத்தை வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படி பேசணும், எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும், எப்படி ஆதாரம் நடக்கணும், இதெல்லாம் நான் தெரிஞ்சு கொண்டு ஒரு நாள் கூட ஊழிய செய்ததை வந்ததே கிடையாது. ஒரு நாளும் ஊழியத்துக்கு நான் வந்ததே கிடையாது. பிரசங்கம் பண்ண நின்னதும் கிடையாது. நான் போவேன், நீங்கள் பேசுங்கப்பா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்கிற தலைப்பில் கொஞ்சம் வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி எழுதி வைத்து விட்டு, அதுவும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு, அதுவும் கண்ணாலே போட்டாலும் பார்த்து படித்தா கூட எனக்கு தலைக்கிறாரு. ஆனால் ஆவியானவர் என்ன பேசினதான் உண்டு. ஆனால் இந்த வசனத்தை இதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு வசனத்தை மேற்கொள் காட்டாமல் இருந்தால் இதெல்லாம் வசனத்தை இருக்கான்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. ஆமீன். என்னை பொறுத்த வரைக்கும் வசனத்தை சொல்லாமல் விசுவாச வார்த்தையை சொல்லி நடத்தணும். அதுதான் மகிமை. வசனத்தை படித்து இல்லை அன்னைக்கு வசனத்தில் குறையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் நிறைவே எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. வசனத்துக்கு ஆழத்தில் போங்க இங்கே இருக்காரு ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தில் ஆழத்தில் போக மாட்டாங்க. உலகத்துக்குரிய காரியத்தில் ஆழத்தில் போவாங்க. வசனத்தில் ஆழத்தில் இருளுக்கு இருக்கிறாங்க. அது நம்ம ஒடியாக இருந்தால் வசனத்துக்கு ஆழத்துக்கு இருள் இல்லை, அங்கே புதையல் கிடக்குங்கிறாரு வசனம் சொல்லுவோம். அதே வசனத்தை பிரசங்கிக்கிறவங்க ஆழத்தில் போகாதீங்க, ஆழத்தில் இருள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆழத்தில் நீ ஒடியாக இருந்தால் நீ ஆழத்துக்குள்ளே போனேன்னா அந்த இருள் இருக்கிற எல்லாமே உனக்கு தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நீ வெளிச்சத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ இருளுக்குள்ளே போ, நீ வெளிச்சமாக இருந்துட்டு நீ இருளுக்குள்ளே போ. அப்போ அங்கே ஒடியா பிறகு ஒன்றை கற்ற பிரகாசிக்க பண்ணி அந்த இருள் இருக்கிற ரகசியத்தை மறுபடியும் கற்ற பிறகு கொடுப்பார். அதுதான் இந்த வேத பதிவுகளெல்லாம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் உண்மை. அப்போ ஒரு மனுஷன் கேட்குறாங்க பாருங்களா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு பேசுகிற செய்தி நித்திய ஜீவனுக்குள்ள நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? நித்திய ஜீவனுக்குள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் அறிவில்லாத நன்மை, அறிவில்லாத ஆசீர்வாதம். நமக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் கனவை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படிதான் எல்லாரும் நினைக்கணும். ஆண்டவரும் அதுதான் நினைக்கணும். நான் சந்தோஷமாக வாழணும், நான் சந்தோஷமாக. ஆண்டவரும் அதுதான் நினைக்கிறார். ஆண்டவர் நீ முடித்துக்கோ, எனக்கு ஆண்டவருக்கு சித்தமான நாளைக்கு வருவேன். இன்னைக்கு உனக்கு இஷ்டமா கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லு. நான் வருவேன்னு விசுவாச வார்த்தையை சொல்லு. அப்போ நீ அங்கே போய் சேருவா. அப்போ விசுவாசத்தை நம்மளே கொல்லுவோம். அந்த வார்த்தையை அடிபட்டு போகுது. கர்த்தருக்கு சித்தமாக தான். அப்போ விசுவாச வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் விசுவாசம் ஏசு என்ன சொன்னாரு? வாசிங்க, மத்திய 19:16 வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை அறிவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல போதுகிறே. அவர் உடனே அடுத்த பதில நான் உங்களுக்கு வேதத்தில் காட்டில் அதை சொன்ன மாதிரி அவர் என்ன நீ நல்லவன் எதுக்குப்பா சொல்கிற அப்படின்ட்டார். நல்லவன் நீ இப்போ எதுக்கு சொல்கிற? அது என்ன படைச்சவரை நல்லவர் யாரும் இல்லை. அவர் நல்லவராக இருந்தால்தான் அவருக்கு சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நல்ல மூக்கு, நல்ல கண்ணு. பாஸ்டர் உங்கள் மூக்கை யார் சொன்னது நல்ல மூக்கு, நீ கோணமக்கா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. நல்ல கண்ணுன்னு சொல்கிறீங்க, கண்ணெல்லாம் வீங்கி போய் மூணு இருக்குது. இதை போய் நல்ல கண்ணுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது நல்ல கண்ணு, எனக்கு இது நல்ல மூக்கு. பாஸ்டர் நல்ல பல்ல கொடுத்து, நல்ல வாயை கொடுத்து, நல்ல பல்லாக்க போய் நாரி போயிருக்கு பாஸ்டர். இப்படியெல்லாம் நம்ம பேசாதபடிக்கு எனக்கு கொடுத்த நன்மை, எனக்கு கொடுத்த எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைத்து கொண்டு சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ணுவான் விசுவாச வாழ்க்கை. ஆமீன்.
எல்லாம் தந்து நம்மளை படைச்சி அவருக்கு வார்த்தையை மீறி நடந்து நான் நிர்வாணியின் கட்டுப்பாடு நிர்வாணத்தை மறுப்பதற்கு நல்ல வருஷத்தை கொடுத்து இதெல்லாம் உருவாக்கி நடத்தி வருகிற ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். நல்ல போதகரே, அவங்க அழைப்பு விடுறான் பாருங்களா. இயேசுவை பார்த்து நல்ல போதகரே, ஒன்று அவர் சொல்வார், நல்ல போதகர் சொல்லாதப்பா. ஆமீன். அவர் தான் என்னை உருவாக்கினவர். அதுக்கு தான் இந்த வார்த்தை நான் சொல்ல வந்தேன். ஆமீன். நல்ல இயேசு தான், பிதாவாகிய தேவன் தான் என்னை அழைத்து இங்கே அனுப்பினவர். அவர் ஒருத்தர் தான் நல்லவர். ஏன்னா என்னக்க பேச்ச நீ கேட்க போறதில்ல அப்படின்னு கேட்டு வந்தோடனே என்ன நல்ல காரியம் நான் செய்யணும்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், எல்லாம் சரியா கற்பனை கை கொள்ள அப்படிங்கிறார். கற்பனை சின்ன பிள்ளை கொண்டு செய்கிறான் அப்படிங்கிறான். அப்படி இன்னொன்னுக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்றாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, உனக்குள்ள குறை என்ன நீ ஆமீன் நினைக்கிறியா, நீ இருக்கிறத விட்டு தருத்தல் கொடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நல்ல போதுகிறேன்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். ஏன் நல்ல போதுகிற இப்படி பேசுவாரா, இவருக்கு இருக்க மேல பொறாம, அதனால இவர் இப்படி பேசுன்னு நினைச்சிருப்போம். அவன் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு நான் எங்க போவான், நான் யாரை நம்பி வர, உண்மை நம்பியா அப்படின்னு நினைச்சிட்டா. ஆண்டு சொன்னாரு, இதான் விசுவாச வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது நான் எல்லாத்தையும் கேட்பேன், ஐயா நான் முன்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் ஆரம்பத்தில் வந்த போதகிட்ட போய் ஜெபம் பண்ண போனேன். அவர் சொன்ன அறிக்கை ஓடிட்டார், யாரோ முன்னேற ஊழியத்துக்கு வரவங்க கையை உயர்த்துக்கண்ணி. நானும் எனக்கு மனைவியும் கையை உயர்த்தி நாங்கள் முன்னேற ஊழியத்துக்காக போனோம். அவரே ஜெபம் பண்ணி விட்டார். ஆமீன். ஒரு வருஷம் வியாபாரத்தில் அப்படி போயிட்டு அப்படியே இருந்தேன். மறு வருஷம் அவர் ஜெபம் பண்ணி விட்டது போல் நாங்கள் முன்னேற ஊழியத்துக்கு நான் முதல்ல இறங்கினேன். இறங்கப்போ எனக்கு சின்ன பிள்ளைங்கள் அப்போ அந்த முன்னேறத்துக்கு ஊழியத்துக்கு ஜெபம் பண்ண விட்டு பாஸ்டர் சொல்றாரு, தம்பி நீங்க எப்படியாக்க பிழைக்க போறீங்க, இத்தனை லட்சம் கடை இருக்கு, சின்ன பிள்ளைங்க வேற, இந்த பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்கணும்னா கூட எத்தனை, ஐயோ எப்படி நீங்க ஊழியத்தை பிழைக்க போறீங்க. நான் எல்லா வேலையும் விட்டாச்சு, ஊழியத்துக்குள்ள வந்துட்டேன். எனக்கு இஷ்டம் இல்லை தம்பி, நீங்க வேலை செஞ்சு ஊழியம் செய்யறதுக்கு தான் எனக்கு இஷ்டமா இருக்குன்னு யாரும் ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணி விட்டதோ அவரே அப்படி பேசுறாரு. அப்புறம் எல்லா ஊழியக்காரர்கள்ட்டையும், ஐயா நான் முன்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஐயா, எனக்கு ஊழியம் செய்ய ஆசை இருக்கு, யாராவது ஊழியத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்களா. தம்பி நீ ஆண்டவர்கிட்ட பேசினாரா, யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, 2 பிள்ளைகள் எல்லாம் சொல்லி அழுகாது எல்லாரும் போய் கட்டுறாங்க. எனக்கோ ஒரு தாகம் இயேசுவை போகிற ஊழியம் தாகம். ஆமீன். யாருடைய வார்த்தையை கேட்கல, இயேசுக்காக ஊழியத்தில் ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு இல்லாம ஆமீன் வச்சு உள்ள வச்சு சாப்பிட்டு அப்படியே ஊழியத்தை தொடங்கி 5 நிமிஷம் பேசுவதற்கு கூட இல்லாம கஷ்டம். ஆனா இயேசுவை மட்டும் விசுவாசித்து எந்த மனுஷர்களும் எனக்கு ஊழியம் தரவில்லை. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை காணும்படி இயேசுதான் எனக்கு ஊழியத்தை தந்தார். அமர்ந்து ஜெபிக்கும்படி கிருபையை தந்தார். உபவாசிக்கும்படிக்கு கிருபையை தந்தார். உபவாசித்தேன், ஜெபித்தேன், கர்த்தர் ஊழியத்தை தந்தார். எனக்கு இருக்கிற தெய்வப்படுகிறேன். அப்போ இங்க வேற வசனம் சொல்கிறது, ஆமீன்,
நித்திய நல்ல போதகரே, நல்ல போதகர் சொன்னா யாரு என்ன கூட்டு போவா? யாரும் உலகத்துக்கு ஒரு ஆள் உலகத்துக்கு போனாரு, கூட்டு போனார். சனி என்னை விட்டு ஒழிஞ்சு போவதில்லைங்கிறாரு. ஒருவருக்கு உலகத்துக்கு விட்டாரு. அவரு வீட்டில் உள்ள எல்லா என்ன அவன் வீட்டில் தலை வார்க்கிறதுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு 50-60 ரூபா தருவார். அதை வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு காய்கறி மீன் வாங்கி கொண்டு சமைச்சு கொடுப்பேன். ஒரு பார்சல் என்ன உலகத்துக்குன்னு கூப்பிடுவார். தம்பி வரும்போது சட்டை கூட கையில் வச்சுருக்கேன் பாரு, எதுக்குன்னு எனக்கு தெரியாது. யாராலும் ஒரு சட்டையை வச்சுக்கிடுவேன். அங்கே போனால் அவர் இந்த போட்ட சட்டையை விளையாட்டை கலத்தி வச்சுட்டு அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இந்த மண்ணெல்லாம் வெட்டி அந்த ககுரு நிரப்புங்க, அந்த கொடியை நிரப்புங்கன்னு சொல்லுவார். நிரப்புவேன். இப்படியெல்லாம் ஊழியம் செய்து ஊழியத்தில் அழைத்து தன் வீட்டு பணிகளை செய்ய வைத்து இப்படியெல்லாம் செய்துதான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய நன்மைகளை பெற்று அவர்களை குறை சொல்லாதபடிக்கு அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் என்னை போஷித்தது. ஒரு ஊழியக்காரர் வீட்டில் அவர்கள் வீட்டில் பணிவிட செய்ய தப்பா நான் வேதனைப்படல, அவங்களுக்கு குறை சொல்லல. ஆமீன். நான் அழுது கொண்டே அந்த பணியை செய்தேன். நிறைய சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு தானே போனேன், அங்கே போன பாடவும் ஆடவும் ஜபிக்கவும் தான். என்ன இல்லை அங்கே ஜெப வீட்டில் என்ன கட்டளை பண்ணி இருக்கோ, ஜெப வீட்டில் என்ன கக்குகள் வேணுமோ இதெல்லாம் செய்து பிற்பாடு தான் கர்த்தருடைய பணி. முறுமுறுக்காமல் அதை செய்யணும். முதல்ல பாத்திரம் கழுவணும், துணி வைக்கணும், இதெல்லாம் செய்து தான் நீ ஊழியத்துக்குள்ள வரணும். முறுமுறுக்க கூடாது. அதனால நீ புசிக்கப்படுறியா, அன்றுள்ள ஆகாரம் உனக்கு கிடைக்குதா? ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கு அது என்ன பண்ணிவிட செய்தாலும் அது ஆகும். நான் முறுமுறுக்கிறேன். அடுத்த நாள் வார்த்தாவில் கூட்டி ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போவார், ஒரு ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இன்றைக்கு அவங்களை நான் தெய்வத்தை போல மதிச்சு வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டுதல் ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறேன். உண்மை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் சிலர் மற்ற முகநாடு வேறுபட்டு பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமீன். தேவப்படைகளே, அது அவருடையது. நான் யாரையும் இருக்க மாட்டேன். அவர் காட்டின நடத்தின ஒவ்வொரு விதமும் அது எனக்கு ஒரு அனுபவம், இது சாட்சி. ஆமீன். நல்ல போதகன்னு சொன்னாருங்க, நல்ல போதன்னு சொல்லுவான்னு சொல்லி அவர் விட்டுட்டாரு. ஏன்னா நீ என்னை பின்பற்றி வரமாட்டேன். நான் உண்மையை சொல்லும்போது, உண்மையாக நடத்தும் போது என்று சொல்லி அந்த மனுஷன் அப்படியே போயிட்டான். ஒரு மனுஷனுக்கு நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடத்துறவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்க இருக்கக்கூடாது. அவங்க சொல்ற ஏற்றுக்கொள்ள நடத்துனா யாருக்கும் உங்களை அடிமையாக வைத்துக் கொள்ள மாட்டார் இயேசு. அவரை பற்ற விசுவாசம் உறுதி இருக்கணும். அங்கே மண்ணு தரதெல்லாம் இருப்பேன். என்னுடைய தரிசனம், நான் பெரிய தேவ கிருபை பெற்ற ஊழியக்காரனா இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா மாறுவேன் 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 மாறுவேன். என்ன மண்ணு சுமந்தாலும் நான் மாறுவேன். ஆமா மக்களே, உண்மை. கடின பிடிவாயம். ஆமா, இயேசுவோடு என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் அது என்ன, அது இயேசுக்காக ஊழியக்காரருக்கு, இயேசுக்காக ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுத்தி செய்த காரியம். அன்றைக்கு அவர் கொடுத்த 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா அந்த காணிக்கை காசு தான் அன்றைக்கு என் வயிறையும் என் பிள்ளையுடைய வயிறையும் என் குடும்பத்தினுடைய வயிறையும் கழுவிதான் இந்த அளவுக்கு ஊழியத்தில் மேன்மையை காண முடிந்தது. அன்றைக்கு எல்லாம் முடியாச்சு. நான் ஊழியத்துக்கு வந்தவே என்னை வண்டி சோக்க விட்டான்னு உதவி தள்ளியிருந்தா நான் இன்னும் ஊழியக்காரனாக மாறி இருக்க முடியாது. பொறுமையோடு இருக்கணும். ஆனால் உனக்கு ஒரு வாக்குத்தம் உண்டு.
உனக்கு ஒரு அழைப்பு உண்டு, உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அதில் உறுதியாக பேரும் கர்த்தருடைய உயர்த்த நிச்சயம். ஒரு குயவங்களை போல களிமண்ணில் வச்சிருப்பாரு. ஒரு ஊழியக்காரன் கொண்டு வரல உடைப்பார், சுக்குன்னு உருவாக்குவார். அட்டி மேல அட்டி வாங்கணும். ஊழியக்காரத்தை அடிபட்டவும் பாய்க்குவான். ஊழியக்காரர்கிட்ட அடி வாங்குறவங்க பாக்கியவதிகள், திட்டு வாக்குறவங்க பாக்கியவதிகள். அம்மை முறுமுறு ஊழியக்காரன் எரிச்சு ஒரு சவுட்டி சவுட்டால வாங்கிட்டு பொறுமையா தெய்வம் எனக்கு அந்த காலை முத்த விட்டுவாரு. நீ பெரியாளா மாறிடுவா. ஆமீன். நான் உடனே சொல்றேன், ஒரு பாஸ்டரோட கால்கள் சவுட்டாரா நிற்காமோ, பாஸ்டர் சவுட்டாம நிற்காத. பாஸ்டர் சவுட்டாருன்னா உனக்கு சரத்து இருக்கிற அந்த வலி சொற்பா காலு கீழே அட்டி ஆகுது. உன்னை வச்சுக்கிற கிரியெல்லாம் அவர்களுக்கு விளம்பினத்தை சவுட்டு ஒரு கீழே மண்ணில் புதைக்கிறது. இல்லை கபுகட்டு அடிக்கிறான்னு உன்னை அதிகாரத்தில் அவர் உன்னை நடத்துகிறாரு. இதெல்லாம் அதே புரிஞ்சுக்கிட்டுறது இல்லை. பாஸ்டர் அங்கிட்ட என்ன குத்தி பேசுறாரு, அவர் வசனத்துதான பேசுறாரு. அவர் நீங்க வார்த்தைக்கு பேசுங்க பாஸ்டர். ஆமீன். ஒன்று இப்படி பேசிட்டாரு அப்படி நினைக்கிறதெல்லாம் நீங்க தப்பான நடத்துறது. நினைக்கிறீங்க தான் தப்பான நடத்துறது. நான் ஒரு இடைக்காலத்தில் போனேன். நான் அவரை குறை சொல்லல, ஆண்டவர் அவர் அப்படி பேச வச்சு நடத்துறாரு. நான் குறையா சொல்லல. அது நான் பொறுமையா இருக்கணும். பிசாசு என்ன வஞ்சிக்க வருவான். நான் நிற்கிறான். ஆண்டவர் அவரை கொண்டு என்னை புடமிடுறாரு. அதான் உண்மை. அவர்கிட்ட தான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண போனேன். அவரோட உணர்ச்சி என்னை வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன கூட சாட்சி போந்தாரு. அவர் சொன்னார், 40 வருஷம் இருக்க அந்த போதகரனை எதுவும் செய்யாம நல்லபடி என்னை இருக்க வச்சு எனக்கு எல்லா பணிவிடையும் செய்து என்னை உபாசிக்க வச்சாங்க. கடைசி நாள் வரும்போது அவரை போல நான் துதிக்கவும், அவரை போல ஆராதிக்கவும், அவரை போல அன்னை மனுஷன் பேசவும், அவர் குறிஞ்ச நானும் குறிவேன், அவர் நிமிர்ந்த நானும் நிமிர்வேன். அப்படி நாங்கள் 2 பேரும் மாறிட்டோம். அவர் 40 நாள், நானும் 40 நாள் உபாசம் சேர்ந்து இருந்தோம். இருந்தப்போ அவர் கடைசியா ஒரு வார்த்தை அன்றைக்கு சொன்னார், எங்கனைங்களும் பாஸ்டர் சுபா வந்து எனக்கு அந்நிய பாஷையை காப்பி அடிச்சுனார். உடனே எல்லாரும் என்னை பார்த்தாங்க, காப்பி அடிச்சாரான்னு. நான் சிரிச்சுட்டே உட்காந்துருந்தேன். பாருங்க, அதோட விட்டுறேன். அங்கே ஒரு பாம்பு அவரை வஞ்சிக்கிற ஒரு பாம்பு அங்கேயே இருக்கு. நான் இதை கற்றுக்கிட்டேன். அவர் சொன்னோன்னா நான் சிரிச்சா அவரை பார்த்து எந்த போலன்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், அவர் பாக்கியம். அவருக்கு பாசை அந்நிய பாஷை காப்பி அடிக்க முடியுமான்னு பைபிள் சொல்லியிருந்தா நீங்க சொல்லுங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு மக்களே எச்சரிக்கையா இருந்துக்கொண்டாரு. பாஸ்டர்கிட்ட வார்த்தை வரல, உன்னை சோதிக்கும்படிக்கு பாஸ்டரோட வார்த்தை வருது, நீ எத்தனை மாதிரினாரு. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமீன். அல்லது சத்தமா சொல்லிக்கலாம். அது கேட்டு முடிஞ்ச உடனே நான் சாப்பிட்டுட்டு கைகளை போடுவோன்னு அந்த ஒரு அம்மா வருது, ஊழியத்தில் உள்ள ஒரு ஊழியக்கார அம்மா பக்கத்தில் ஓடி வந்து சொல்லுது, பாஸ்டர் சொன்ன பற்றிலாம் எனக்கு சங்கடமாகவே இருந்து. ஆமீன். என்ன நீ உங்களுக்கு சங்கடம்? காப்பி அடிச்சேன்னு அதனால இந்த கூட்டத்தில் வந்து பாஸ்டரை இப்படி சொல்லக்கூடாது, அந்நிய பாஷை, அவருக்கு அந்நிய பாஷையை காப்பி அடிச்சிங்கன்னு நான் சக்கரம். ஏன் நீங்கள் சக்கரம் வருதுன்னு கேட்டேன். பைபிளில் சொல்லியிருந்தா காப்பி அந்நிய பாஷையை காப்பி அடித்த முடியேன்னு வசனத்தில் சொல்லியிருந்தா அதை எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. நானே கவலைப்படுறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சோதனை சொல்லி விட்டுட்டேன். அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க தான் இது வரைக்கும் அந்த ஊழியக்காரன் டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழியக்காரங்க இல்லாமல்
இனி நான் அந்த ஊழியத்துக்குள்ள போயிட்டா என்னாகும்? அவங்க டிபெண்ட் பண்ண முடியாது. தந்தாக்க தந்துடும் பிசாசு. அது அவங்களுக்கு அந்த வார்த்தையை அது நேரத்தில் அவியர்கள் பேச வச்சது என்ன உருவாக்குவதற்கு. பிசாசுக்கு பேச்சை கேட்கிறானா, சர்ப்பத்துக்கு பேச்சை கேட்கிறானா, 40 நாள் உருவாக்கி கொண்டு வந்த ஊழியக்காரன வார்த்தை கேட்பானா? 2 பரிசு அதுக்குள்ள இருக்கு. மனுஷன் அறியாது இருக்கிறான். ஏன்னா ஊழியத்துக்குள்ள வீழ்ச்சி தான் காரணம். பாஸ்டர் இப்படி பேசலாமான்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரர் நாம் சொல்லிக்கிட்டு அழுமையா இருக்கு. யாருக்கிட்ட போய் நான் இப்படி பேசினேன் ஆண்டவரை பேச வைப்பார். ஊழியக்காரன் ஒருவே நடத்திருப்பான். நான் சொன்ன கேட்க மாட்டாங்க. இதை செய்யணுங்கன்னா நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சோன்னா செய்வாங்க. அப்போவே ஊழிச்சு லாய்க்கு இல்லை, கேன்சல் பண்ணிடுவேன். என்னோட ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போவே நான் சொல்லி கேட்க மாட்டேங்க. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு. அவன் தேவனை பார்க்க அந்த தோட்டத்தையே அதே நடந்துச்சு. அப்ப ஏசு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கல, பாம்பு சொன்ன வார்த்தையை கேட்டாங்க. அதனால ஆண்டோட வீட்டை விட்டு வழி சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா வந்து சொன்னதை கேட்கல, அதனால தான் அவரோட ஊழியம் செஞ்சேன். அது மட்டுமா அவர் என்ன ஒரு சாட்சி போட்டார். பேதுரு அவர் வேகத்தில் இயேசுவை கூட ஒரு சீசன் எனக்கு பின்னால சாத்தானேன்னு சொன்னாரு. அவர் சாத்தான தான் கூட்டி நடக்கும் செஞ்சிருக்கிறார். அப்போ நான் அந்த ஒன்றை சீசை நான் என்ன பிசாசா அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா விழுந்து போயிருப்போம். அண்ணாவை போதகரே நான் எங்கேயா போவோம், நீர்தாமையா எல்லாம் சொன்னார்தான். இயேசு செய்த அற்புதத்தோட பெரிய அற்புதத்தை நீயும் செய்வேன்னாரு. அது மட்டும் இல்ல, பேதுருவே என்னால நீ மேய்ப்பாயா. அது வருஷம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரகசியத்தை புரிந்து கொண்டுதான் ஊழியத்துக்குள்ள போக முடியும், ஊழியம் செய்ய முடியும், விசுவாசம் இருக்க முடியும். அதனால அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதுகிறே, யாரு நல்ல போதுகிறேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நீ உணவடைப்படி நடத்தும் போது நீ கட்டவன் சொல்லிட்டு போயிடுவியா? ஆமீன் ஆமீன். சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ போதை ஒரு சிக்ஷையை தரும்போது அந்த போதை சிக்ஷையை அற்புதமா இல்லாதபடியா ஏற்றுக்கொள்ளணும். தப்பா பேசட்டும், பொய்யா பேசட்டும், அவர் மட்டம் தட்டி பேசட்டும், நீ காத்துரு, பொறுத்துரு, விசுவத்தில் உறுதியாயிரு, உனக்கு கற்று உயர்த்துவார். இல்லையா? என்ன தேவைப்படுகிற இன்றைக்கு கால நேரம் அதிகமாகி போய்விட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் அதே காரியங்கள் நான் எனக்கு சாட்சியோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். நல்ல போதைன்னு சொல்கிறோம், அதை கண்டிக்கும் போது நம்ம வேதப்பட்டு துக்கப்பட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய வருஷத்தை ஏற்றுக்கொள்வோம், கற்றபடி வார்த்தை நடப்போம், விசுவாசத்தை உறுதிப்பட்டிருப்போம். கற்றை கிரீசுவா ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உண்மை சொத்திருக்கிறோம், மகிமைப்பட்டிருக்கிறோம். கற்ற கிருபை தெய்வ பிரசன்னம். இந்த வார்த்தையில் வசனங்கள் சாட்சியில் கேட்ட பிள்ளைகள் அதிசயமாக நடத்தும்படிக்கு உங்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. கற்ற கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு அப்போ நீ இறக்கச்சு இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். விலப்படுத்து நல்ல பிதாவே. என்ன நேயர்களே, நாளைய தினத்திலும் வருஷத்தோடு இணைந்திருங்க. கர்த்தருடைய நாம் மகிமைக்கிற நிகழ்ச்சி உங்களை மேன்மைப்படுத்தும்.